வியூவர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலை சீரியலுங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்தில் கூட வந்து இந்த மல்லியை வந்து ஜெயிக்க வைக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து செம கோவம் வருதுங்க. என்னடா சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் வந்து அவன் வந்து வச்சிட்ருக்கா. அது வந்து நல்லா வந்து மனோகர் வந்து பார்த்துட்டாரு. அது வந்து பார்த்துமே வந்து அவங்க வந்து சில பல திட்டங்கள் வந்து போட்டுமே வந்து அது வந்து வேலைக்கு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுமே வந்து சரி ஓகே. கொசு அடிக்கிற மாரி வந்து அந்த கும்பல வந்து இறக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அத ஃபோன வந்து எப்படியாச்சும் வந்து கைப்பற்றிரலாம் அப்படின்ற ஒரு இதில வந்து, இந்த ஒரு சின்ன விஷயத்தில கூட வந்து மல்லி வந்து வின் பண்ணாம வந்து இப்படி வந்து தோத்துக்கிட்டே வந்து இருக்காங்களே! இதில வந்து மல்லி வந்து இந்த கதையோட ஹீரோயின் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கே வந்து வெட்கக்கேடா இருக்கு, மானக்கேடா இருக்கு. சரி ஓகே. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், மறுபக்கத்தில வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து எங்க தான் வந்து போறாரு, என்னதான் வந்து பண்றாரு, என்னதான் பிஸ்னஸ்ன்னு சொல்லி சொல்றாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. இதுக்கு முன்னாடி வந்து ஆஃபீஸ் போவாரு, வீட்ல வந்து நைட்ல வந்து ஸ்டே பண்ணுவாரு. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே வந்து இருக்காது போல. அப்படியே வந்து வெளில போனா வெளில, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்தா வீட்ல, அந்த மாரி வந்து ஸ்டே பண்றதுக்கு வந்து ஆரம்பிச்சுட்டாரு. இவரும் வந்து ஒரு அன்னபூரணி மாரி வந்து வெளிய வந்து போறதுக்கு வந்து கிளம்பிட்டாருங்க. சரி ஓகே. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், மறுபக்கத்துல வந்து இந்த மல்லி வந்து எப்படி வந்து நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. இந்த ஒரு சின்ன விஷயம் மல்லி, அவங்க கிட்ட வந்து ஃபோன் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சு உனக்கு. இத வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து விஜய்க்கு வந்து புரியிற மாரி வந்து எடுத்து சொல்லணும். அத வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து ஐடியா வரலையா? அத வந்து சொன்னா வந்து அவரு வந்து தப்பா நெனச்சுப்பாரு. நம்ம மேல வந்து தப்பா நெனச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமா வந்து புரிய வரல. அதுக்கப்புறம் மனோகர் வந்து சொல்றதுமே வந்து நீங்க வந்து ஏத்துக்க போறதில்ல. அப்ப மனோகர் சொல்றதையாச்சும் வந்து எல்லாரும் வந்து கேட்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல வந்து மனோகர் வந்து ஓ அவரு சொல்றதெல்லாம் வந்து கேட்கணுமா, பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறாங்க எல்லாருமே. ஆனா அந்த வீட்ல வந்து தெளிவா இருக்கிறது வந்து மனோகர் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவரு வந்து தெளிவா வந்து யார் யார் வந்து எப்படி எப்படியெல்லாம் இருக்காங்க, என்னென்ன வந்து பண்றாங்க அப்படின்றது வந்து அவருக்கு எல்லாருக்குமே எல்லாமே வந்து தெரிய வருது. ஆனா இருந்தாலுமே வந்து இந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து யாரையும் வந்து நம்புறதில்ல. அவரு வந்து சொன்னாலுமே வந்து இந்த வீட்ல வந்து எடுபடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சுடருக்குமே வந்து தெரிய வந்ததுனால வந்து அத வந்து அட்வான்டேஜா வந்து எடுத்துக்கிட்டாங்க அவங்க. ஸோ அது அந்த அட்வான்டேஜ் வந்து குடுத்தது வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல இருக்கிறவங்க தான். அப்பயே வந்து மனோகர் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து சொல்ல வராருன்னா, அந்த விஷயத்த வந்து காது குடுத்து வந்து கேட்கணும். அதுக்கப்புறம் அவரும் ஒரு மனுஷன் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏத்துக்கிற பக்குவம் வந்து அந்த வீட்ல வந்து யார்கிட்டயும் இல்லாததுனால, இப்ப அந்த வீட்ல வந்து அவருக்கு வந்து எல்லா உண்மையும் வந்து தெரிய வருது. சுடர் வந்து ஒரு திருட்டு கமனாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது. அதெல்லாம் வந்து விட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மனோகர் வந்து சொன்னாலுமே வந்து யாரும் வந்து ஏத்துக்கிற மனப்பான்மையில வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சுங்க. சரி ஓகே. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே, மறுபக்கத்தில வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியுமே வந்து சுடருக்கு வந்து அந்த பட்டன் ஃபோன் வந்து போயிட்டு, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டச் ஃபோனே வந்து குடுத்துட்டாங்க. ஆண்ட்ராய்ட் ஃபோனா வந்து குடுத்துட்டாங்க. அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து மறுபடியும் வந்து கைக்கு வந்து வந்துருச்சு. அத வாங்கி மறுபடியும் வந்து இடுப்புல வந்து சொருகிக்கிட்டு, உடனே வந்து எனக்கு வந்து இந்த டாமி ஃபோனெல்லாம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, அவங்களும் ஒரு பக்கம் வந்து சீன வந்து போடுறதுக்கு வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. ஏற்கனவே வந்து இந்தாங்கக்கா உங்க ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிட்டர்ன் குடுத்தாலுமே வந்து, அந்த ஃபோன வந்து வாங்கி வந்து என்ன யூஸ் பண்றக்கூடிய ஆளா அவங்க கண்டிப்பா வந்து கிடையாது. இப்ப மறுபடியும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து கிடைச்சிருச்சு. அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன வந்து வச்சுக்கிட்டு கண்டிப்பா வந்து அவங்க வந்து இதுக்கப்புறம் வந்து ஃபோன் பேசலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடியோ ஆதாரமும் வந்து எடுத்து வைக்கலாம். அதுக்கப்புறம் ரீல்ஸ் பார்க்கலாம். ஏகப்பட்ட சோசியல் மீடியாக்கள் வந்து ஏகப்பட்டதா வந்து யூஸ் பண்றதுக்கான ஒரு தருணங்களும் வந்து ஒரு வாய்ப்புகளும் வந்து கிடைச்சிருச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். சரி ஓகே. இத வந்து மறுபடியும் வந்து அந்த ஃபோன் வந்து அவகிட்ட வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படி வந்து கண்டுபிடிப்பாங்க? இல்ல வந்து எப்படி வந்து தெரிய வரும் அப்படின்றது வந்து தெரியல. ஆனா அந்த ஃபோன வந்து மறுபடியுமே வந்து அவங்க கையில வந்து ஒரு ஃபோன் வந்து இன்னொரு ஃபோன் வந்து கையில வந்து குடுத்தாச்சு. ஸோ இந்த ஃபோனாச்சும் வந்து பத்திரமா வந்து சுடர் வந்து யாருக்கும் தெரியாம வந்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து எல்லாரையும் வந்து குழி பறிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் கதிரேசன் கிட்ட இருக்கிற சொத்து, விஜய் கிட்ட இருக்கிற பணம், அன்னபூர்ணி கிட்ட இருக்கிற பணத்த எல்லாத்தையுமே வந்து ஆட்டைய போட்டுக்கிட்டு வந்து கிளம்பிட்டு போயிட்டே இருப்பாங்களா? என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு வந்து ரகு வந்து கரெக்ட்டா வந்து ஸ்கெட்ச் போட்டு வந்து குடுத்தா மட்டும் தான் வந்து அந்த இடத்துல வந்து சுடரால வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து மூவ் பண்ண முடியும். ஆனா ரகு கிட்டேருந்து வந்து எந்த சிக்னலும் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்ததுன்னா, கண்டிப்பா வந்து கடைசி வரையும் வந்து அந்த வீட்ல வந்து நான் ஒரு மனநிலை வந்து சரியில்லாதவ அப்படின்ற மாரியே வந்து நடிச்சுக்கிட்டு வந்து போவாங்களா? இல்ல அந்த வீட்ல இருந்துட்டு என்னென்ன பிரச்சனை வந்து ஆச்சு?
யார் அந்த ரேணுகா? ரேணுகாக்கும் விஜய்க்கும் என்ன தொடர்பு? அதுக்கப்புறம் ரேணுகாக்கும் கதிரேசனுக்கும் என்ன தொடர்பு? நிஷாக்கு என்ன தொடர்பு? மல்லிக்கு என்ன தொடர்பு? வெண்பாக்கு என்ன இது? எல்லாத்தையுமே வந்து யார் யாருக்கு என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு, ஓகே எனக்கு வந்து மனநிலை வந்து சரியாயிடுச்சு. நான் தான் வந்து ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து மறுபடியும் வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து ஐக்கியம் ஆயிடுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கேள்வி வந்து உண்டாகுது. அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து யார் வந்து இடம் குடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து நிஷா வந்து இடம் குடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும். அதே மாரி நிஷாவோட வீட்ல வந்து இல்ல அப்படின்றதுனால வந்து இது வந்து கொஞ்சம் சாதுவா வந்து போயிட்டுருக்கு. அதுவே வந்து கதிரேசனுடைய வீட்ல வந்து இருந்திருந்தா, அந்த இடத்துல வந்து இந்நேரத்துக்கு வந்து ரேணுகான்ற சுடர வந்து போட்டு தள்ளிட்டு வேலைய வந்து பார்த்துக்கிட்டு முடிச்சுக்கிட்டு கண்டிப்பா வந்து நிஷா வந்து பிளான வந்து போட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்னது 80,00,00,000 100,00,00,000 வந்து வரும்போது, அப்ப எத்தன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து எடுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இவ எல்லாத்துக்கும் வந்து எனக்கு வந்து தடையா இருக்கான்னு சொல்லிட்டு வந்து போட்டு தள்ளுறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும்? இதையும் வந்து நம்ம நிஷா வந்து யோசிப்பாங்க. அதுவும் இல்லாம நிஷா வந்து எடுத்து வைக்கிற காலடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொதக்குழியில வந்து எடுத்து வைக்கிறாங்க. அது எப்படி போய் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோல வந்து சொல்றேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. சி யூ. டாடா.